தமிழகத்தின் எலெக்ஷனை வந்து நாங்கள் இலங்கையில் தீர்மானிக்க முடியாது. இலங்கைக்கு தேர்தல்ன்ற வேறு, தமிழக தேர்தல். ஆனால் சீமான் அண்ணே வந்து யாழ் மாவட்டத்திலேயோ சரி, இலங்கையிலேயும் சரி ஆதரிக்கிறோம்னு சொன்னால் அது ஒரு தமிழ்ன்ற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையின் கீழே இருக்குது. இப்போ தமிழன்றது வந்து இப்போ அவரும் வந்து தமிழகம்ன்றது வந்து ஒரு தமிழன் தான் ஆளணும். இப்போ புறமொழிக்காரர் வந்து அதில் வந்து எலெக்ஷன் கிட்ட தாங்க நின்று ஆளணும்னு விரும்புகிறது வந்து அது பிள்ளை. தமிழன்ன்றவன் தான் ஒரு தமிழகத்தை ஆளலாம். அதே போல் இப்போ வரக்கூடிய இஞ்சத்தை சப்போர்ட் வந்து எங்களுடைய வந்து நாங்கள் முக்கியம் அவருக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்குறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. காரணம் என்ன சொன்னால், இன்று வரைக்கும் எங்களோட போராட்டம் மௌனிச்சதுலேருந்து எங்களோட தமிழருடைய போராட்டம் என்ன, முள்ளிவாய்க்கால் நடந்த பிரச்சனை என்ன, தமிழருக்கு என்ன அநீதி நடந்ததுன்ற அவலாத்தையும் வந்து இன்றைக்கு தமிழகத்துக்கு எடுத்து காட்டுறது வந்து சீமானன். இது சொன்ன வேறு ஆக்கள் கதைக்கிறதோ இல்லை. இன்று வரைக்கும் மாவீரர் சம்மந்தப்பட்டது அவர்களுக்குரிய அஞ்சலியாக இருந்தாலும் சரி, முள்ளிவாய்க்கால் சம்மந்த அஞ்சலியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தமிழகத்தில் நடக்கிறது வந்து அவர் தான் வச்சுக்கிறார். அதுக்கு அவருக்கு நாங்கள் ஒரு மரியாதை, அவருக்கு எங்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். ஈழத்தமிழர் ஆகிய நாடு என்னன்னு சொன்னால், இப்போ அவள் வந்து தனி நாடு, நாங்கள் ஒரு தனி நாடு. அப்படி இருக்க இப்போ அங்கே அவர் வந்து இப்போ சீமான் வந்தாலும் சரி, சீமானுக்கு அங்கே இருக்கிற மக்கள் போட்டு சீமான் வந்தாலும் சரி, சீமான் வந்து நீங்கள் எங்களுக்கு எதுக்கும் செய்ய இயலாது. ஏன்னு சொன்னாங்க, மத்திய அரசு இருக்குது, மத்திய அரசுக்குள்ள தான் அவை இயங்கணும். அப்போ மத்திய அரசுன்ற இப்போ பெர்மிஷனோ இது இல்லாமல் இவை ஒன்றும் எங்களுக்கு செய்ய இயலாது. நாங்கள் என்ன இப்போ ஒட்டுமொத்த தமிழர்களுக்காண்டி அவர் ஒரு குரல் ஒன்று கொடுக்குறபடியால் இங்கே இருக்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற தமிழர்களும் அவருக்கு ஆதரவாக சும்மா கதைக்கலாமே தவிர, மற்றும்படி நாங்கள் அவரை நம்பி இருந்து ஒன்றும் செய்ய இயலாது. ஏண்டா வேறு நாடு, தனி அரசு, நாங்கள் தனி அரசு. இதுவரை காலத்தில் நாங்கள் இங்கே எவ்வளவோ போராட்டங்கள் செய்த நாங்கள், எங்களுக்கு தனி ஒரு தலைவர் இருந்தவர், அவராலேயே பெற்றுக்கொள்ள இல்லாத ஒரு விஷயத்தை இப்போ செய்து தெரிவிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்க இயலாது. ஏண்டா உலக நாடுகள் இருக்குது, உலக நாடுகள் வந்து எல்லாத்துக்கும் சரி போட்டு எல்லாம் செய்து தர மாட்டுது.